குட்டி நீ. ஆமாம் ஆமாம், உங்கள் நடுவில் ஒரு சின்ன குட்டி இருக்கு. கட்டி வச்சிருக்க யானை தான் பார்ப்போம். பட் ஆனால் இது கட்டாமல் காட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கிட்ட பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா, நான் அதுக்கும் டெக்ஸ்ட்டில் போடுறேன். ஸோ மினேரியா ஃபாரஸ்ட்டில் இந்த ஜீப்பில் போக போகிறோம். ஸோ ஜீப்பில் போயிட்டு நிறைய அனிமல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரலன்னா நம்ம மெயினாக யானையை பார்க்க போகிறோம். யானை இருக்குது, கன்ஃபார்மாக பார்க்கலாம் நாங்கள். ஸோ யானையை போய் பார்க்க போகிறோம். இங்கே வரதா போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம போக போக பிளாக்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எங்கள் வண்டியில் ஒரு டீமு, இன்னொரு வண்டியில் ஒரு டீமு, 2 வண்டியில் நாங்கள் கிளம்புறோம். இதுதான் எங்கள் வண்டி. ஓகே, யசன் சார் வந்துட்டாரு. ஓகே, வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ ஹுருலு எக்கோ பார்க் அதில் தான் இருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை அப்படியே நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 1700. ஸோ டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோன்னே நம்ம ஜீப் சவாரி கிளம்ப போகுது. வேறு லெவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இங்கே வார்னிங் போர்டு இருக்குது. அதில் என்னென்ன போட்டிருக்கோ அதெல்லாம் உள்ளே கொண்டு வராதிங்க. ஸோ ட்ராவல் ஸ்டார்ட். ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு டீப்பாகவும் சில ரோட்ஸ் போகுது. பட் அதில் உள்ளே போகிறதுக்கு வேறு மாதிரி பேமெண்ட்டாக என்னன்னு தெரில. நாங்கள் போகிற பாதையை தவிர்த்து இன்னும் சில ரூட்ஸும் இருக்குது போல். பட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்ல அழகான ரோட் மாதிரி போட்டு சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து நிறைய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. ஆனால் சிறுத்தை, புலி அந்த மாதிரி நாங்கள் எதையும் பார்க்கல. ஏதாவது பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்திருப்போம். பட் ஆனால் எந்த அனிமல்ஸும் வரல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய அனிமல்ஸ் இருக்குன்றாங்க. உள்ளே போய் பார்த்துட்டோம். ஏதோ ஒன்று பார்த்துட்டோம். ஆனால் எதுவுமே தெரியலையே. 1 2 3 என்ன இருக்குது? யானை உள்ளே இருக்குது. வீடியோவில் தெரியல. அது அங்கே ஜீப் அங்கே போய் நிற்கிது. அந்த இடத்துக்கு போனால் நீ தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் போகிறாரா? இதுக்குள்ளே இறக்குனா டயர் அவ்வளோதான். ஓ, போகலாம். உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? யானை தெரியவில்லை. ஆமாம், ஏதோ ப்ரௌன் கலரில் நவுறுது. அதுதான் யானைன்னு நினைக்கிறேன். குட்டியாக ஒரு யானை. ஓடி வர முடியாது. யானை ஒரே மிதிதான் மிதிக்கும். ஓகே, சைலண்டாக இருந்தோம்னா யானை வருமா? ஆமாங்க, வருதுங்க. சைலண்டாக இருந்தால் யானை வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாரஸ்ட் வந்தீங்கன்னா சைலண்டாக இருங்க, யானை வரும். இந்த சென்டரில் இருக்கிற யானை. நான் ஒன்று பார்த்துட்டேன். இதோ அடிக்குது. இதோ இப்போ நம்மளை நோக்கி ஒன்று வருது பின்னாடி. ஓடி வருது. இப்போ நம்மளை தேடி வரும். நம்மளை துரத்திட்டு வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும். நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறாப்புல. தலைவர் லெட்ஸ் கேப் கால்ட்டி இருக்கு. சும்மா சொன்னேன். இப்போ நல்ல கிளியர் ஷாட். கரெக்டாக தம்பி கையை அவர் பின்னாடி. ஓகே, வெரி குட். எலிஃபென்ட் சாப்பிட்றத பார்த்து கேமராவில் கொஞ்சம் நார்மலாக தெரியுது. பட் நெஜ ஐயில் சூப்பராக இருக்குது. நெஜ ஐ கண்ணில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. 2 3 1 2 3 4 5 யானை இருக்குது. தம்பி நீ பார்க்குற மாதிரி ஒரு யானை. அடிங்க தம்பி. குழம்பு யானை அவ்வளோ முடியும். ஜோலியாக முடிச்சு விட்டுருவோம். எங்களுக்கு பின்னாடி தான் இப்போ யானை இருக்குது. நான் தொடர ரேஞ்சில் தான் இருக்கேன். யானை தொட மாட்டேன். நான் நினச்சா தொடலாம், ஆனால் தொட மாட்டேன்.
இவங்க 2 பேர் இருக்காங்க, அங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ 4 யானை எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில். இது கிட்டே வந்துச்சு, எங்கள் வண்டி பக்கத்துலேயே வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே யானை வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. வேறு லெவல். ஐயோ ஐயோ என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு. டென்ஷன் ஆகிறாப்புல. வாங்க வாங்க சார், டென்ஷன் ஆகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம், உங்கள் நடுவில் ஒரு சின்ன குட்டி இருக்கு, தம்மா தொண்டி வருது. தூக்கிட்டு போய் இவங்க தூக்கிட்டு போயிட போகிறாங்கன்னு பயப்படுது. நாம் எதாவது பண்ணிடுவோம்னு அது பயப்படுது, அது எதாவது பண்ணிவிடுவோன்னு நாம பயப்படுறோம். டக்குனு இவ்வளோ க்ளோஸாக நாங்கள் கட்டி வச்சுருக்க யானை தான் பார்ப்போம். பட் ஆனால் இது கட்டாமல் காட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கிட்ட பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சூப்பர், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு லெவல் ஷாட்டு. அப்பா ஐயோ என்ன இத்தனை யானை குவிஞ்சிருச்சு. இந்த இவர் தான். ஐயோ ஜீப்பு கிட்ட போது அவன் ஜீப் ஆரம்பிக்காம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கான். நல்லா கணிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வேறு ஏதாவது வேறு லெவலாக வந்துச்சுன்னா சூப்பராக. ஆமாம், 30,000 செலவு பண்ணி வந்திருக்கோம். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒர்த்து. வேறு லெவல் ரோடு கிராசிங். அதுங்க பயத்தில் போகுதா இல்லை அதுங்க நம்மளை பார்த்து பயப்படுங்க, நாம் அதுங்களை பார்த்து பயப்படுறோம். அதுதான் நடக்குது. சம்பவம் ஃபாரஸ்ட் உள்ளே ஒரு குன்று இருக்குது, அதில் 2 குன்று இருக்குது. அதில் ஒரு குன்றில் புத்தர் இருக்கார். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம், செம்மையாக இருக்குது வியூவு. பெரிய ஒரு பாறை, என்னென்னு சொல்கிறது, இது என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. ஆனால் குன்று, நல்ல ஒரு பெரிய குன்று இருக்குது உள்ள. கண்ணில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கேமராவில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவல். ஆனால் இது இந்த கொஞ்சம் ஆஃப் ரோடு டைப்பில் இல்லாமல் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஆஃப் ரோடு டைப்பில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். தம்பி எதோ சொல்லியிருந்தீங்களே, சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க? பார்த்த இடத்துல கொஞ்சம் யானை தான் பார்த்துனாங்க. கொஞ்சம் யானையா? தாராளமாக பார்த்தோம், சூப்பராக இருக்கும். சொல்லுங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் யானை பெண்ணு அனகொண்டா பாம்பெல்லாம் காட்டுக்கு இருக்குது. அனகொண்டா பாம்பு இருக்குது காட்டுக்கு வர்றாங்க. போக பார்ப்போம். சப்போஸ் பார்க்காமலும் போகலாம், பார்க்காம போனால் உங்களுக்கு எரிஞ்சிங்கில் பாம்பு ஓடுற மாதிரி காட்டு. எப்படி இந்த ஃபுட்டேஜ் நான் போட மாட்டேன். ஸ்ரீபாதம். சம்மர். ஓகே ஓகே. ஏஞ்சல் ஆஃப் ஃபாலிங் ஜுவல்ஸ். நகைகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அதை பார்த்து தங்க செயின் விழுற மாதிரி. ஆக்சுவலாக இந்த காட்டுக்குள்ளே நிறைய குன்றுகள் நிறையவே இருக்குது, நிறைய பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. நாங்கள் உச்சி வெயில் 1:30 மணிக்கு வந்துட்டோம். பட் நீங்கள் காலையில் வாங்க, இல்லாட்டி ஈவினிங் வாங்க, சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. கரெக்டாக நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி போயிட்டு இருந்த டைமில் ஒரு யானை உள்ளேருந்து வருது.
ஆனால் பயங்கர கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு செக்க செவையில் இருக்கு. பயங்கர காண்டில் வராப்புல. ஹாய் ஹாய் சொல்கிறாப்புல. பசிக்குதா என்னன்னு தெரில. ஆஹா, அந்த ஜீப்புக்காரங்களை மிரட்டுது. இல்லை, அது பாட்டு சைலண்டாக போயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது பாவம். கரெக்டாக நாங்கள் கிளம்புற டைமில் இன்னொரு யானை சூப்பராக இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. தந்தமுள்ள யானையை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். அதாவது இவ்வளோ கிட்ட ஒத்த தந்தம் இருந்துச்சுன்னா பிள்ளையாரு ஒன்று தான். ரொம்ப நியர்பை தான், பக்கத்தில் தான் இருந்து சாப்பிட்டுருக்கு காரில் வந்து. கடைசியாக நாங்கள் யானையை தவிர காட்டுக்கு வந்து ஒரு மயிலை பார்த்துட்டோம். ஸோ நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அனிமல்ஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸையும் பார்க்கணும். யானை, மயில். ஒரு வழியாக வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனை நெருங்கிட்டோம். ஸோ மேலே ஏறி போயிட்டு ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு நான் மேலே போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லாட்டி பார்க்கும்போது நீங்கள் கூட வரலாம். மொத்த ஃபாரஸ்ட்டோட வியூ பாயிண்ட்டும் இதோ அங்கே தான். மேலே ஏறி போய் இந்த மொத்த ஃபாரஸ்ட்டையும் பார்க்கலாமா. ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். இந்த பாறையே வித்தியாசமான பாறையாக தான் இருக்குது. இல்லை 2 லேயர் பஸ்ட்டு ஓடியா எனர்ஜி பயங்கர லாஸ் ஆகிடும். பரவாயில்லையா? ஆல்ரெடி பயங்கரமாக பசிக்குது, தண்ணி தான் எடுக்குது. நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். வாழைப்பழம் சாப்பிட்ற ரைட்டு எதுவும் இல்லை. பட் சாப்பாடு இருக்குது. எங்களோட வண்டியில் வச்சுட்டு வந்துட்டோம். தண்ணியே வண்டியில் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நடுக்காட்டுக்குள்ளே ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பாறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பாறையோட உச்சியில் போய் பார்த்தா மொத்த ஃபாரஸ்ட்டும் தெரியுமா. அதை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஓகே, அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஹட்டு அதுக்கு வந்துட்டோம். ஸோ மேலே ஏறி இந்த ஃபுல் வியூவை பார்க்கலாம். படிக்கட்டு வந்து மரத்தால் செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே வுட்டில் தான் இருக்குது. இது ஒரிஜினல் வுட்டா இல்லை சிமெண்ட்டா? ஒரிஜினல் வுட்டு தான். ஆமாம் ஆமாம், வுட்டு தான். அடேங்கப்பா, ஆவ். வேறு லெவலாக இருக்குது.
உண்மையிலேயே நான் கூட காமெடி தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். இது மேலே ஏறின்னு பார்த்தா மொத்த ஃபாரஸ்ட்டும் தெரியும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஃபுல் டாப் வியூ, மொத்த ஃபாரஸ்ட்டும் தெரியுது. பர்ஃபெக்ட். பார்க்க வியூ எப்படி இருக்குது? இந்த வியூ நல்லா இருக்குது. ஓகே, இந்த ஃபாரஸ்ட்டோட எட்ஜுக்கு கிட்ட வந்தோம். இங்கே பார்த்தா ஒரு 1 2 3 4 5 6 7 யானை, ஒரு குட்டி யானை, 2 குட்டி யானை அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான் மேபி லாஸ்ட் லொக்கேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து வெளில கிளம்ப வேண்டியதான். அவன் எல்லோரும் ஜீப்பில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஆல் டயர்ட். முக்கியமாக நீங்களும் டயர்ட் ஆகிட்டீங்க. ஓகே யானை பாய். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம க்ளோசிங் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம இப்போ காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ள சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து டோட்டலாக ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் நம்ம வியூவில் காமிக்கிறோம், பார்க்குறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? பாய். அதே அவ்வளோ ரஃப்பாக சொல்கிறீங்க, நல்லா ஜாலியாக சொல்லலாம். பாய். உங்களுடன் ஃபோட்டோகிராஃபி என்ன சொல்கிறீங்க?